இஷாரா சிவந்தியின் அதிரடி கைது, பின்னணியை வெளியிட்ட போலீசார். எந்தொரு பிரேரணைக்கும் அஞ்சு போவதில்லை, அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு. மாகாண சபை தேர்தலில் அரசின் நிலைப்பாடு தொடர்பில் கம்மென்பில தகவல். 4 லட்சத்தை எட்ட போக்கும் தங்க விலை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இன்டர்போலின் சிவப்பு அறிவிப்பில் சிக்கியுள்ள பாதாள உறுப்பினர்கள், தீவிரமாகும் ராஜதந்திர பேச்சுவார்த்தை. ரணில் சஜித் இணைந்த பயணம் தொடர்பில் நாளை முக்கிய முடிவு. எதிர்க்கட்சிகளினால் முன்வைக்கப்படும் எந்தொரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கண்டும் அரசாங்கம் அஞ்சு போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் முன்வைத்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் நிராகரித்திருந்ததை அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் மீண்டும் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருவது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர், தாம் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா பிரேரணையில் தோல்வியுறுவோம் என தெரிந்தாலும் அவ்வாறு எதையாவது எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்க வேண்டும். நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு அரசாங்கம் அச்சமடையாது. எனினும் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா பிரேரணையை உரிய முறையில் கொண்டுவர வேண்டும். நாடாளுமன்றம் சம்பிரதாயம், சட்டம் மற்றும் நிலையின் கட்டளையின் அடிப்படையிலேயே செயல்படும். எனவே சில சந்தர்ப்பங்களில் சபாநாயகரினால் மேற்கொள்ளப்படக்கூடிய தீர்மானங்கள் வரலாற்று சட்டம் நிலையின் கட்டளையாக மாறும் நிலை காணப்படுகின்றது. ஆகவே அதனை உரிய முறையில் முன்வைத்தால் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்பதுடன் அதற்கான விவாதத்திற்கான தினத்தையும் வழங்க முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த மாகாண சபையிலும் பலத்தை கைப்பற்ற முடியாது போகும் என பிபுத்துறையில உரிமைய கட்சியின் தலைவர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சி சேவையொன்றில் நடைபெற்ற அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசியவர், நாட்டில் நடாத்திய கணிப்பீடுகளில் இவை தெரிய வந்துள்ளது. மாகாண சபை தேர்தலை நடாத்துவது அரசின் அபிலாஷை அல்ல. சர்வதேசத்திற்கு இவர்கள் பயம். ஆனால் இந்தியா சொல்வது எல்லாம் செய்வதால் அரசின் பலம் குறைவடைவதனை இந்தியா விரும்பாது. ஆகையால் இந்தியாவின் அழுத்தம் இவர்களுக்கு இருக்காது. ஜெனீவாவில் நடைபெற்ற மனித உரிமைகள் மாநாட்டில் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் அடுத்த வருடத்திற்கான மாநாடு மார்ச் செப்டம்பரில் நடைபெறவுள்ளது. ஆகையால் செப்டம்பருக்குள் மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும். அரசாங்கம் கட்டாயம் மாகாண சபை தேர்தலை நடாத்தக்கூடும். ஏனென்றால் மாநகர சபைகளில் நிரந்தர வைப்புகளில் உள்ள பணங்கள் எடுக்கப்பட்டு அபிவிருத்தி பணிகள் செய்யப்படுகின்றன. அண்மையில் தெஹிவிளை கல்கிச மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்தில் நிரந்தர வைப்பில் இருந்து மில்லியன் கணக்கான பணம் அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்பட உள்ளன. தேர்தல் ஒன்று அண்மையில் வரும்போதே அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடும். இவை அனைத்தும் நடைபெறுவது அடுத்த ஆண்டு தேர்தலுக்காகும். தேர்தல் சட்டத்திட்டங்களில் குறிப்பிடப்பட்டபடி மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு தொகுதி வாரியாக வேட்புமனுக்கள் கோர வேண்டும். ஆனால் பிரச்சனை இருப்பதால் தொகுதி முறைமை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளில் இல்லாதொழித்து பழைய முறையில் தேர்தலை நடாத்தலாம் என்றும் உதயகம்மன்பில மேலும் தெரிவித்துள்ளார். அக்டோபர் 14ஆம் தேதியான இன்றைய தினம் தங்கத்தின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. சந்தை தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் தங்கத்தின் விலை 20,000 ரூபாவால் இன்று அதிகரித்துள்ளது. இதன்படி இன்றைய தினம் கொழும்பு செட்டித்தெரு தங்க நிலவரங்களின்படி 24 கரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலை 3,65,000 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி இல்லை. விலை நிலவரம் அதிகரிக்கலாம் என்றே கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தங்க விலையில் அதிகரிப்பு தொடர்பில் செட்டித்தெரு தங்க வியாபாரிகள் தங்கத்தின் விலை 4 லட்சத்தை எட்டலாம் என்றும் மேலும் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் கைது செய்யப்பட்ட பல இலங்கை பாதாள உலக நபர்களை திருப்பி நாட்டிற்கு அழைத்து வருவது குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை இன்டர்போலின் உதவியுடன் ராஜதந்திர மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்டர்போலின் சிவப்பு அறிவிப்புகளை கொண்ட 15 இலங்கை பாதாள உலக நபர்கள் ரஷ்யா, ஓமான், துபாய் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் கைது செய்யப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சமீபத்தில் தெரிவித்திருந்தார். சந்தக நபர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும்
போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. நாடு கடத்தல் செயல்முறையை எளிதாக்குவதற்காக சிஐடி தொடர்புடைய அதிகாரிகள் வெளிநாட்டு அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு இடையே பரஸ்பர ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஒப்பந்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னரே நாடு கடத்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் திட்டமிடப்பட்ட குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ள குற்றவாளிகள் ஐக்கிய அரபு ராச்சியம், இத்தாலி, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, இந்தோனேஷியா, கனடா, ரஷ்யா, ஓமான் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் பதுங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை போலீஸ் கடந்த ஆண்டுக்குள் சுமார் 200 இன்டர்போல் சிவப்பு அறிவிப்புகளை கூறியுள்ளது. இதன் விளைவாக உயர்மட்ட பாதாள உலக குழு தலைவர் ஹெகல் பத்தர பத்மே உட்பட குறைந்தது 17 சந்தக நபர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பவற்றின் இணைந்த பயணம் தொடர்பில் நாளை புதன்கிழமை சாதகமானதொரு முடிவு எடுக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜுர விவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், பொய்யுரைக்கும் அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நாட்டுக்காக பொதுவானதொரு வேலை திட்டத்துடன் முன்னோக்கி செல்வதற்கும் நாட்டு மக்கள் முன்வந்துள்ளனர். 2022 ஆண்டு ஜூலை மாதம் 8வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற போது தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு இணையுமாறு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த திட்டத்திற்கு அப்பால் சென்று எதையும் செய்ய முடியாது, அவ்வாறு செய்ய முடியும் என கூறுவது பொய்யான விடயமாகும். அவ்வாறு பொய்யுரைத்தால் மக்கள் அவர்களை வீதியில் தாக்கும் நிலை ஏற்படக்கூடும். ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் பற்றி நாளை புதன்கிழமை நடைபெறும் ஐக்கிய தேசிய கட்சியின் முகாமைத்துவ குழு மற்றும் செயற்குழு கூட்டங்களில் ஆராயப்பட்ட சாதகமான முடிவு எடுக்கப்படும். ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த பயணத்தை விட சிறப்பான பயணத்தை இந்த அரசால் முன்னெடுக்க முடியுமா, முடியாது என்பதே எனது கருத்தாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதன் பின்னணியில் நேபாளத்திற்கு ஒரு சிறப்பு குழு அனுப்பப்பட்டதாகவும் இது ஒரு நீண்டகால ரகசிய நடவடிக்கை என்றும் போலீஸ் ஊடக தொடர்பாளர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை போலீஸ் துறை வாரங்களுக்குள் 2வது பெரிய சர்வதேச கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நாடு முழுவதும் பல கொலைகள் தொடர்பாக தேடப்படும் பிரபல பெண் சந்தேக நபரை கைது செய்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள தப்பியோடியவர்களுக்காக இலங்கை போலீசாரால் 40க்கும் மேற்பட்ட சிவப்பறிவிப்புகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் வூட்லர் உறுதிப்படுத்தியுள்ளார். 2025 ஆண்டில் மட்டும் 18 சந்தேக நபர்கள் வெற்றிகரமாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வுத்துறை தலைமையிலான ரகசிய நடவடிக்கைகளை தொடர்ந்து ஐஜிபியின் நேரடி தலையீட்டின் மூலம் சமீபத்திய கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரபல பாதாள உலக குழு தலைவரான கனேமுள்ள சஞ்சீவவை கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்குள் வைத்து சுட்டுப்படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி இதுவரை நாட்களும் தலைமறைவாக இருந்துள்ளார். முக்கிய துப்பாக்கி சூடு நடாத்தியவர் அதே நாளில் சிலாபத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் நேபாள சட்ட அமுலாக்கம், சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் டிஜிட்டல் புலனாய்வு பிரிவுகளின் ஆதரவுடன் அவர் கண்காணிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இஷாரா செவ்வந்தி கனேமுள்ள சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடையவர் மட்டுமன்றி இலங்கை முழுவதும் பல கொலைகளை திட்டமிட்டதாகவும் சந்தேகிக்கப்படுகின்றார். மேலும் இந்த கைது நடவடிக்கைக்கு ஆதரவாக இருந்த நேபாள அரசாங்கத்திற்கும் அவர்களின் சட்ட அமுலாக்கத்திற்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்றும் வூட்லர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.